உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த வாரம் முழுக்கவே முடி உதிர்வதை தடுப்பதற்கு உள்ள சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகையும் வெளிப்புறமாக பூசுவதற்கு ஒரு தைல வகையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நாம என்ன கான்செப்ட்ல என்ன உணவு வகை பார்க்க போறோம் டாக்டர்? இப்போ இன்னைக்கு வெந்தயக்கீரை வச்சு ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் தலையில தேய்க்கிறதுக்கு கருவேப்பிலை அந்த தைலத்தை வச்சு நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்குள்ள சொல்ல போறோம். இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்டி அதனுடைய நன்மைகளை நம்ம சொல்ல போறோம். டாக்டர், பொதுவா நீங்க வெந்தயக்கீரை சொல்றீங்க, இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல. இந்த போல கிடைக்காத சூழல்ல என்ன பண்ணலாம் டாக்டர்? பொதுவா இப்ப வெந்தயக்கீரை கிடைக்காத இடம்னு இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவா மார்க்கெட்லயும் கிடைக்குது, அவங்கவுங்க சின்ன சின்ன ஊர்களையும் விளையக்கூடிய ஒரு கீரை தான். அப்படி இல்லாதவங்க நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா கீரைகளுமே நம்ம வீட்டு மாடி தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பரவிட்டு வருது. இந்த வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டிலேயே அந்த கீரைகளை வளர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு இடம் கிடைச்சா போதும். ஒரு உடைஞ்ச பானை அல்லது பழைய பாத்திரம், இதில் மண்ணை கொட்டி வச்சுட்டு நம்ம சமைக்கக்கூடிய அந்த காய் கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, காயினுடைய தண்டு அதெல்லாம் நம்ம தூக்கி தூரப்படுவோம்ல, அதெல்லாம் முழுமையாக அந்த மண்ணோட போட்டு பக்குவப்படுத்தி வச்சிருந்தோம்னா அது ஒரு தரமான ஒரு மண்ணாக மாறிடும். அதில் கொஞ்சம் வெந்தயத்தை அப்படி தூவி விட்டோம்னா அது கீரை மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெந்தய கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரை. முருங்கையில் எங்கேயாவது ஒரு மரம் வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம பறிச்சுக்கலாம். கருவேப்பிலை, இது மாதிரியான கீரைகள் கிடைக்காதுன்ற ஒரு நிலை மாத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலைன்னு தான் சொல்லணும். அதனால கீரை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இல்லை. தரமான கீரையை நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணிக்க முடியும். டாக்டர், நீங்க வெந்தய கீரையை பத்தி சொன்னீங்க, அதான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போறோம். அதுல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றது டாக்டர்? வெந்தயக்கீரை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வயிறு குடல் பகுதிகளை குணப்படுத்தக்கூடிய நன்மைகள் இருக்குது. இப்போ இந்த வயிறுல ஒரு நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீண்ட நாள் வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த முடி உதிர்றது வழக்கமாயிடுது. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, போதுமான ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிஞ்சக்கூடிய தன்மை வயிற்றுக்கும் குடல் பகுதிக்கும் இல்லை அப்படின்னாச்சுன்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்படும். அதன் போலவே முடியினுடைய வேர் பகுதிகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தை தாண்டி பல்வேறு விதமான நுண் ஊட்டச்சத்துக்கள் தேவை முடியினுடைய வேர் பகுதிக்கு ஊட்டம் கொடுக்கறதுக்கு. அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சப்படுறது குறைஞ்சி போச்சு அப்படின்னாச்சுன்னா முழுமையாக உடல் ஊட்டம் குறையிறதுக்கு நாளடைவில் வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால வயிற்று புண்ணை, உள் அடுக்குகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுல முதன்மையான கீரையா அந்த வெந்தயக்கீரை இருக்கு. அதனால இதை சாப்பிட்றதுனால இதில் உள்ள அயன் கண்டென்ட் இருக்குது, முடியை வளர்த்துரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் கூட வயிற்று புண்ணை சரிப்படுத்தி வயிற்றினுடைய இயக்கத்தை சீர்படுத்தி முழுமையாக நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உரிய வைக்கிறதுக்கு இந்த வெந்தயக்கீரை முக்கியமான ஒரு பொருள். நிச்சயமா டாக்டர். அடுத்ததாக நீங்க கருவேப்பிலை தைலம் சொல்லியிருக்கீங்க, அந்த தைலம் எப்படி செய்யுதுன்னு டாக்டர்? கருவேப்பிலை சாறு ஒரு 50 மில்லினா 50 மில்லி தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சம அளவு கலந்து அதை வந்து காய்ச்சி வடிகட்டி நம்ம பயன்படுத்தலாம். இந்த காய்ச்சி கரெக்டான பக்குவத்தில் இறக்க முடியாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, கருவேப்பிலையை நல்லா அரைச்சு சின்ன சின்ன வில்லைகளாக தட்டி நிழல்ல காய வச்சுக்கணும். ஒரு 5 ரூபாய் காயின் சைஸ்க்கு வில்லைகள் மாதிரி சின்ன சின்னதாக தட்டி, அகலமும் 5 ரூபா அகலத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த தடிமனும் 5 ரூபா தடிமன்லாம் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வில்லைகளை தட்டி தட்டி நிழல்ல காய வச்சு அதை இந்த தேங்காய் எண்ணெயோட போட்டு காய்ச்சி வடிகட்டியும் வச்சுக்கலாம். அல்லது நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்டுற மாதிரி சாரும் தேங்காய் எண்ணெயும் சம அளவு கலந்து அதை தைலம் மாதிரியும் காய்ச்சி வச்சுக்கலாம். இந்த தைலத்தில் உள்ள நன்மைகள் என்னன்னா, ஒரு 10 சொட்டு உள்ளுக்கும் குடிக்கலாம், தலைக்கும் தடவலாம். முழுமையாக அந்த விரல் நுனிகளை கொண்டு வேர் நுனி பகுதிகளை நல்ல மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வர வர உள்ளுக்கும் இது குடிக்கிறதும் வெளியில தேய்க்கிறதுனால அந்த முடி ஆரோக்கியமாக செழித்து வளர்றதுக்கு, ஒரு அழகை கூட்டுறதுக்கு உதவியா இருக்கும். அதையும் தான் நீங்க செஞ்சு காட்ட போறீங்க. நிச்சயமா டாக்டர், நீங்க சொன்ன அந்த 2 பொருட்களுமே எப்படி செய்யறதுன்னு இப்ப நான் நேயர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன மாதிரி வெந்தய குழம்பு மற்றும் கறிவேப்பிலை தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த வாரம் முழுக்கவே முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய உணவு வகைகளையும் ஒரு தைல வகையும் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம வெந்தயக்கீரை குழம்பு, கறிவேப்பிலை தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை குழம்பு, கறிவேப்பிலை தைலம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல வெந்தயக்கீரை செய்வதற்கு வெந்தயக்கீரை, சிறுபருப்பு, காரத்திற்கு மிளகு பொடி, தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், குடம்புளிச்சாறு. கறிவேப்பிலை தைலம் செய்வதற்கு கறிவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல நாம் வெந்தயக்கீரை குழம்பு செஞ்சிடலாம். முதல்ல நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடலாம்.
இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுந்துருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரை போட போகிறோம். கீரை ரொம்ப நேரம் எண்ணெயில் ஃப்ரை ஆகக்கூடாது. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சிறு பருப்பு, அந்த பருப்பு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியில் நல்லா சுண்டை காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கருவேப்பிலை தைலம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை தைலம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கருவேப்பிலையை போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா கொதித்து வந்த பிறகு கருவேப்பிலையோட சாறு அந்த தேங்காய் எண்ணெயோடு நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா கருவேப்பிலை தைலம் தயாராகிடும். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருக்கு. தேங்காய் எண்ணெயை ஊற்றிடலாம். இந்த கருவேப்பிலை தைலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கருவேப்பிலையை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் ஊற்றி நம்ம காய வச்சு தைலமாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிழலில் காய வச்சு அதை நல்லா அரைச்சி ரூபாய் வில்லை மாதிரி தட்டியாக நம்ம நிழலையே காய வச்சு அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சுட்டும் நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தினாலுமே இது முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த வழியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் நல்ல பருப்பு வெந்திருக்கு, கீரையும் வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொடம்புளி சாறு ஆட் பண்ணலாம். நம்ம இதில் புளிப்புக்கு தக்காளி எல்லாம் போடலை, வெறும் கொடம்புளி சாறு மட்டும்தான் போட்டிருக்கோம். இது நல்லா கொதித்த பிறகு இறக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலை மேலே போட்டு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த கருவேப்பிலை தைலம் தயாராகிடுச்சு. அதை நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெந்தயக்கீரை குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதை பவுலில் மாற்றிக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய வெந்தயக்கீரை குழம்பு மற்றும் கருவேப்பிலை தைலம் அருமையாக நம்ம தயார் செஞ்சு பார்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் நேர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு டாக்டர் என்ன மாதிரியான விளக்கம் சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். டாக்டர் கயல் அப்படிங்கிற நேயர் மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வலது காதில் தண்ணி வர மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்காங்க, அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான உணர்வு எப்பவுமே ஏற்பட்டுட்டே இருக்கு, அது எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். இந்த காதினுடைய உட்புறம் போதுமான அளவுக்கு என்ன சொல்ல எதிர்ப்பாற்றல் குறைவு தான் காரணமாக இருக்குது. நம்ம பல நிகழ்ச்சிகளை சொன்ன விஷயத்த மறுபடியும் சொல்கிறோம். இன்னேட் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். அதாவது உடம்பினுடைய இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாற்றல். அது வெளிப்பக்கமாக மெக்கானிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. தோல் புறம் இருக்கக்கூடிய பகுதியில் மெக்கானிக்கலாக சில பகுதிகள் அதை கிருமிகளோ அல்லது வேறு நோய் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ வந்ததுன்னா அதை மெக்கானிக்கலாக அப்படியே வெளியில் தள்ளுறது ஒரு பகுதி. அதே மாதிரி அந்த தோல்லையும் சரி காதினுடைய உள்புறமும் சுரக்கக்கூடிய சில சுரப்புகள் மூலமாக சில வேதிவினை மாற்றங்கள் மூலமாக தடுக்கக்கூடிய பகுதி. இப்போது நாம் இவங்களுக்கு வரதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னாச்சுன்னா, வேதிப்பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய உடல் தூய்மை பொருட்கள், சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், இதில் உடைய சில பகுதிகள்லாம் காதில் உள்ள மறுபடி போனதுனால அதனுடைய அந்த இன்னேட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய உடலினுடைய இயல்பான எதிர்ப்பாற்றல் குறைவு. இந்த இயல்பான எதிர்ப்பாற்றல் குறையிறதுனால கிருமி போனாலும் சில வேதிப்பொருட்கள் போனாலும் காதினுடைய உள் அடுக்குகள் உள்புறமாக இருக்கக்கூடிய தோலில் பாதிப்பு ஏற்பட்டு இது மாதிரி அடிக்கடி சீழ் வர்றது, காது அடிக்கடி ஒரு குடஞ்சிக்கிட்டே இருக்கணும், உள்ள ஏதாவது ஒரு இதை போட்டு நம்ம துளாவிட்டே இருக்கணுன்ற ஒரு எண்ணம், உள்பக்கம் அரிப்பு ஏற்படுறது, இது மாதிரி நிலை ஏற்படுது. நம்ம அரிப்பு ஏற்படும் போது என்ன பண்ணுவோம், இயல்பாக ஏதாவது ஒரு பட்ஸையோ அல்லது ஒரு சின்ன ஒரு குச்சியோ எடுத்து
உள்ளே க்ளீன் பண்ணுவோம், அல்லது ஒரு துணி எடுத்து உள்ளே விட்டு நல்லா துடைப்போம். இதில் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, அது அரிப்பு ஏற்படும் போது நம்ம அந்த அரிப்பை நீக்கிறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மென்மையான தோலில் ஒரு அல்சர், அதாவது ஒரு வெட்டு காயம் மாதிரி அல்லது சின்ன ஒரு செராய்ப்பு மாதிரி ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கு மேல் தொற்று நோயின்னு சொல்லக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ அல்லது புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண் கிருமிகள் தொற்று ஏற்பட்டு அடிக்கடி இந்த நீர் வெளியிறது அல்லது அதிலிருந்து சீழ் மாதிரி வர்றது, இதெல்லாம் காரணமாக அமையுது. நம்ம என்ன செய்யறது அப்படின்னாச்சுன்னா, காதினுடைய உள் அடுக்குகளை முதல்ல தூய்மைப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது, நம்ம குளிக்கிற போது ஒரு துளி எண்ணெய் விடுறது, அதே மாதிரி நல்ல தண்ணீரை காதில் விட்டு க்ளீன் பண்ணுறது. இது பிரச்சனை இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மூலமாக இது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம், வராமல் தடுக்கலாம். இந்த மாதிரி காதில் உள் அரிப்பு ஏற்படுறது, நீர் வர்றது தடுக்கிறதுக்கு அப்படின்னாச்சுன்னா, நல்லெண்ணெயில் ஒரு சின்ன பல் பூண்டு போட்டு காய்ச்சி, அந்த பூண்டு நல்லெண்ணெய் சேர்ந்து காய்ச்சின அந்த எண்ணெயை காதில் துளி கணக்கில் விட்டுட்டே வர வர அந்த உள் அடுக்குகள் பாதிப்படையாமல் பாதுகாக்கப்படுறதுக்கும் உதவியாக இருக்கும். ஏற்படக்கூடிய அந்த கிருமி பாதிப்பும் நீங்கிறதுக்கு இந்த பூண்டில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உதவியாக இருக்கும். இதை ஒரு நாள் 2 நாளில் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தோம் அப்படின்னாச்சுன்னா கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமா. அதுக்கு அடுத்து நேர் பெங்களூர்லேருந்து ரமேஷ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு ஏசியில் இருக்கும் போதோ இல்லை சில்னஸில் இருக்கும் போதோ அதிகமாக கைகள்லாம் ரஃப் ஆகிடுது, அது எப்படி தடுக்கிறது, இந்த ஸ்கின் எப்படி பராமரிக்கிறதுன்னு கேட்டிருக்காருங்க டாக்டர். பொதுவாக அந்த குளிர் பகுதிகளுக்கு போகும்போதோ அல்லது அந்த குளிர்ப்பான அந்த ஏசி மாதிரியான இடங்கள் இருக்கும்போதோ பெரிஃபரல் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இரத்த ஓட்டம் உள்பக்கம் அதிகமாக இருக்கும். அந்த தோல் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த குளிர் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த தோல் பகுதிகளுக்கு இரத்த ஓட்டம் வராமல், அதாவது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் பேர், அந்த இரத்த குழாய்களினுடைய நுனி பகுதிகள் சுருங்கி போயிடுறதுனால அந்த பகுதிக்கு ரத்தம் ஓட்டம் வராமல் அதுக்கு முன்னாடியே ரத்தம் உள்ள திரும்பிடும், நுனிப்பகுதி வரைக்கும் போகாமல். அதில் முக்கியமான பகுதிகள், அதிகமான ரத்த ஓட்டம் தேவைப்படக்கூடிய பகுதிகள் கையினுடைய அந்த பாம்னு சொல்லக்கூடிய உள்ளங்கையும், முகம், முடியினுடைய பகுதி, பாதம், இந்த பகுதியிலலாம் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அந்த பகுதியில் கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் குறைஞ்சா கூட வெளிரி போகிறதோ அல்லது காய்ஞ்சு போகிறதோ வரும். இது நாளடைவில் தொடர்ந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த கேள்வியில் கேட்டுக்கிற மாதிரியான தோல் தடிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம எண்ணெய் குளியல் சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அதில் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு காய்ச்சி, அந்த காய்ச்சின எண்ணெயை நல்லா கையில் உராய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய அந்த காய்ப்பு தன்மை அல்லது தடிப்பு தன்மை மாறிடும். மிளகு தைலம் மட்டுமே போதுமானது. கையை நல்லா தேய்ச்சி சில சமயத்தில் அந்த ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை கையில் நல்லா ஆவி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பகுதியில் ரத்த ஓட்டம் சீராக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த ஓட்டம் சீராக வர என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, முழுமையான ரத்த ஓட்டம் கையில் வந்த பிறகு எந்த அளவுக்கு குளிரான இடத்துக்கு போனாலும் அந்த காய்ப்பு தன்மை வராமல் இருக்கும். நிச்சயமாக டாக்டர், நேயர்களோட கேள்விக்கு அருமையாக விளக்கம் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி. இன்னைக்கு முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய வெந்தய குழம்பு மற்றும் கறிவேப்பிலை தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.